ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஹல்லேலூயா. தொடக்க ஜெபம் ஆசீர்வாதமாக இருந்ததுக்காக என் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு கோடான கோடி நன்றி. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். ஆராதனையிலையும் என் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட இந்த வானத்தின் வாசல் ஆண்டவரே, இந்த பரலோக வாசல்ல ராஜா, அந்த மணவாட்டி சபையில் கர்த்தருடைய நாமம் நிச்சயமாக மகிமைப்பட போகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாத்தானோட நம்மளோட இருக்க ஆண்டவர் பெரியவர். ஹல்லேலூயா. அவர் பெரியவராக இருந்தால் தான் இந்த இடத்துக்கு ஆராதிக்க வர முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லேசான இது ஒரு பேழை. ஹல்லேலூயா. நோவா காலத்திலையும் பேழைக்களை வாங்கி நோவா சொல்லிச்சில. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வர முடிஞ்சா முடியல, நம்ம வந்திருக்கோன்னா ஒரு பாக்கியவதிகள். ஹல்லேலூயா. அதே போல தான் ஆராதனையில். ஹல்லேலூயா. ஆனால் நம்மளுக்குன்னு ஒரு ஞானம் இல்லைன்னா சாத்தான் என்ன செஞ்சிருவான், நம்ம பக்கத்திலே இருந்து இந்த பரிசுத்த நாள் ஓய் நாள் ஆராதனைக்கு வரவிடாதபடி தடை பண்ணிடுவான். ஹல்லேலூயா. நம்மளுக்கு எவ்வளோதான் ஆவியானவர் இருந்தாலும் நம்மளுக்குன்னு ஒரு ஞானம் வேணும். யாக்கோபு ஹல்லேலூயா வெறுங்கையா போனான். ஹல்லேலூயா. அவனை ஆண்டவர் என்ன செஞ்சார், ரெட்டிப்பா நன்மையோட. ஆனால் ஆசீர்வதிக்கப்பட்ட அவரே சொன்னார், நீ எந்த இடத்துக்கு போ. ஹல்லேலூயா. அப்போ அவனுக்கு ஞானம் இல்லைன்னா ஹல்லேலூயா வர முடிஞ்சிருக்காது. ஹல்லேலூயா. ஆண்டவர் பேசினாலும் ஐக்கியமாக நான் இதுக்குள்ள நுழைய முடியேன்னா அவர் என்ன செய்ய முடியும்? பரலோக ராஜ்யத்தில் தான் நியாய தீர்ப்பு. இங்கே ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. ஓடுதவர்கள் ஓடலாம், பாடுதவர்கள் பாடலாம், தீர்க்க தரிசனம் சொல்லுதவர்கள் சொல்லலாம். ஹல்லேலூயா. ஆராதித்தவர்கள் ஆராதிக்கலாம், செய்தி கொடுத்தவர்கள் செய்தி கொடுக்கலாம், காத்திருக்கிறவர்கள் காத்திருக்கலாம். ஹல்லேலூயா. எல்லாம் செய்யலாம். ஹல்லேலூயா. ஆனால் பரலோக ராஜ்யத்தில் தான் உன் சித்தம் எதை செய்தா, சித்தம் இல்லாமல் போய் ஊழியம் செய்யலாம், சித்தம் இல்லாத சபைக்கு போகலாம், சித்தம் இல்லாமல் காத்திருக்கலாம். ஆனால் பரலோக ராஜ்யத்தில் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அவர் நியாய தீர்ப்பு நாட்களில் இந்த உலகத்தில் விதைச்சதெல்லாம் வேஸ்ட்டு. ஹல்லேலூயா. என் சித்தம் இல்லாமல் நீ விதைச்சா அது ஓமான விருப்பம் ஓடுனா. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் அப்படி இல்லை. ஹல்லேலூயா. இந்த கிராமத்தை நம்ம கையில் கொடுத்துருக்கார் ஆண்டவர், நம்மளை நம்பி கொடுத்துருக்கிறார், இந்த ஊரை நம்ம நம்பி கொடுத்துருக்கிறார். ஆண்டவரே, எப்படியாவது இந்த கிராமமும் இந்த ஊரும் பரலோகம் வரணும். ஹல்லேலூயா. அழிஞ்சி போகிற ஆசீர்வாதம் நம்மளை தேடி வந்துக்கிட்டு தான் இருக்கும். அழியாத நித்தியமாக காலம் வாழ போகிறமே ஒரு வீடு, அது அப்படி இல்லை, கஷ்டம்தான். ஹல்லேலூயா. பிசாசு அவன் கட்சிக்கு சிங்கத்தை போல எப்பொழுது அவன் நம்மளை இழுத்து போட, நம்ம பார்வைக்கு நல்லா இருந்ததை போல இருக்கும், நல்ல செய்தி கொடுத்ததே போல இருக்கும், நல்ல ஆராதித்ததே போல இருக்கும், நல்ல காத்திருந்ததே போல இருக்கும். ஹல்லேலூயா. என் டேடிக்கு எப்படி அது சந்தோஷப்படுகிறாரா, என் பாடலில் சந்தோஷப்படுகிறாரா, என் ஆராதையில் சந்தோஷப்படுதாரா, இந்த பலிபீடத்தில் வைக்கிற காணிக்கை கிட அதில் சந்தோஷப்படுகிறாரா? ஹல்லேலூயா. என் ஆண்டவர் பெரியவர். நன்றி. எத்தனை இந்த கிராமத்துக்கு பேழை, எத்தனை குடும்பத்தை பரலோகம் கொண்டு சேர்க்குனி சித்தம் வச்சிருக்கிறாரோ, எத்தனை ஆத்துமா இந்த ஊழியத்துக்காக அவர் சித்தம் வச்சிருக்கிறாரோ, அவர் சித்தம் வச்ச ஆத்துமாக்கள் ஹல்லேலூயா அவரை தேடி வரும். முத நன்றி உள்ளவர்களாக இருக்கணும், அதான் பெருசு. ஹல்லேலூயா. நீங்கள் கீழே இருக்கீங்க, நான் மேலே நிற்கிறேன் பலிபீடத்தில், நானும் நீங்களே எல்லாம் ஒன்று தான். நன்றி வேணும். இந்த உள்ளங்கையில் ஒரு உப்பு வைச்சாலும் அதை உள்ள நாட்களாம் நினைத்து ஹல்லேலூயா, அதுக்கே நம்ம நன்றி இல்லைன்னா பரலோக தேவுக்கு நம்ம எப்படி நன்றி உள்ளதாக இருப்போம்? ஹல்லேலூயா. அவர் பரலோகத்திலிருந்து பார்க்கிறாரு, பரலோகத்திலிருந்து இறங்குறாரு. ஹல்லேலூயா. நன்றி ஏசப்பா. கர்த்தர் பெரியவர், அவர் பெரிய காரியங்களை செய்வார். அல்ல வேறு பிரிப்பார். முந்தின ஊற்றை விட பிந்தின ஊற்று பெரிது, முந்தின ஆசீர்வாதத்தோட பிந்தின ஆசீர்வாதம் பெரிது. இந்த விடத்துல நான் காத்திருந்து செபிக்கும் பொழுது ஒரு வார்த்தையை ஆண்டவர் சொல்லணுமே. ஹல்லேலூயா. நிறைய வசனம் நான் சொல்லலாம், ஒரே ஒரு வார்த்தை சொல்லலாம்.
கர்த்தருடைய சுவார்த்தை 6வது மாதம், அடுத்த மாதம் 6வது மாதம் பிறக்க போகிறது. கர்த்தருடைய வார்த்தை வந்துச்சு, புதிய காரியங்களை செய்வேன், நான் புதிய ஊற்றுகளை திறந்து, புதிய ஊற்று, ஹல்லேலூயா, புதிய ஊற்று, ஹல்லேலூயா. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் அவர் மறக்க மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம செம்பரி ஆடை போல இருக்கணும், வெள்ளாடை போல இருக்கக்கூடாது. வெள்ளாடை போல வேர் பிரிப்பார் ஆண்டவர். அவர் வருகையில் வேர் பிரிப்பார். ஹல்லேலூயா. ஒரு 2 கூட்டமாக பிரிப்பார். அதில் செம்பரியாடாக அவருடைய கரத்தில் அடங்கி இருக்க ஆடுகள், அவர் கரத்தில் அடங்கி இருக்கிற ஆடுகள். நீங்களும் நானும் அவருக்கு அடங்கி இருக்கணும். உலகத்துக்கு இல்லை, மனுஷனுக்கு இல்லை, அவருக்கு. ஹல்லேலூயா. அவர் நம்மளை தெரிந்தெடுத்தாரே, நம்மளை ரட்சித்தாரே, நம்மளை பாதுகாத்தாரே. ஹல்லேலூயா. அவருக்காக நல்ல ஒரு ஆவிக்குரிய சபையை தந்திருக்கிறாரே. இந்த கிராமத்தில் நீங்கள் இருக்கிற ஸ்தலத்தில், ஹல்லேலூயா, என் கர்த்தர் பெரிய. அவர் சொன்னார்ல, புதிய ஊற்றை திறந்து கொடுப்பேன். என்ன ஆசீர்வாதம்? புதிய ஊற்று, புதிய காரியங்களை செய்வார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மே 1 அடுத்த மே 1 கர்த்தருடைய நாம மகிமையோட காணிக்க மாத்திரம் இல்லை, என்ன ஆவிக்குரிய தாய், என் சபை ஆண்டவரே, நான் போக முடியலை, ஆனால் வருஷத்துக்கு ஒருக்கா தான் என்னால் போக முடியுதுன்னு நீங்கள் செவித்து பாருங்கள். அந்த ஆதியில் உள்ள அன்பை எடுத்து செவித்து பாருங்கள். ஒரு தாய் வயிற்றில் எத்தனை பேர் பிறந்தாலும் அவர் நியாயாதிபதி, அவர் வேர் பிரித்து காட்டுவார், அவர் வேர் பிரித்து காட்டுவார். ஒரு சிறிய டீ கடை இருக்கலாம், ஒரு சிறிய தொழிலா கடை இருக்கலாம். உங்கள் வீட்டில் ஒரு ஆசிரியர் சேவிக்கணும், ஆண்டவரே அடுத்த வருஷம் நான் மே 1 போகும் பொழுது நான் சாட்சியாக போகணும். என்னை ரட்சிக்கப்பட்ட சபை வெறுமையாக கிடக்கு, நான் ரட்சிக்கப்பட்ட இடம் வெறுமையாக கிடக்கு, என்னை தேர்ந்தெடுத்த சபை வெறுமையாக கிடக்குன்னு நீங்கள் செவித்து பாருங்கள். உங்களை சாட்சியாக ஆண்டு அழைச்சிட்டு வருவார். ஹல்லேலூயா. ஆனால் சத்துரு தூண்டுவான். ஹல்லேலூயா. அதில் இருக்க ஆண்டவர் தானே உங்ககிட்ட இருக்கார், நீ ஏன் போகணுன்னு சொல்லுவான். சத்துரு சொல்லுவான், நீ ஏன் இவ்வளோ ரூபாய் செலவழிச்சு போகிறா. ஹல்லேலூயா, சோத்திரம். நீங்கள் மறக்காமல் அந்த யாக்கோபை போல ஹல்லேலூயா விசுவாசத்தோடு செவிங்க. கர்த்தர் வரச்சில ஆத்மாவும் வித்தியாசம் இருக்கும், உங்கள் ஆசீர்வாதமும் வித்தியாசம் இருக்கும், காத்து இருக்கிறவர்களுக்கு வித்தியாசம் இருக்கும், அண்டி கொண்டவர்களுக்கு வித்தியாசம் இருக்கும். நிச்சயமாகவே நம்ம நன்றி உள்ள பிள்ளைகளாக இருக்கணும், நன்றி உள்ள பிள்ளைகளாக இருக்கணும். அவருக்கு நன்றி. உலகத்து எனக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்காண்டா, அவர் செய்த நன்மைக்கு நன்றி, அவர் செய்த அற்புதத்துக்கு நன்றி. ஒன்றை இல்லாத நேரத்தில் என்னை உதவி நீரப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே, சோத்திரம். சத்துரு உங்ககிட்ட நுழையாத அளவுக்கு ஆவியார் மாத்திரம் இருக்க பிடிச்சுக்கிடுங்க. கடைசி காலம் அவன் என்ன வழியிலையாவது அவன் பிரிக்க பார்ப்பான். அல்லேலூயா. அவன் கஷ்டப்பட வைக்க பார்ப்பான், அவன் கண்ணீர் வடிக்க பார்ப்பான். அல்லேலூயா. அதை நம்ம என்ன செய்யணும்? ஞானமாக இருக்கணும். ஆமென். எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததே, ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததே, ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஒரு வழி அடையும் போதே பொது வழி திறந்த தேவா, ஒரு வழி அடையும் போதே பொது வழி திறந்த தேவா, திறந்த வாசல் என் வாழ்க்கை அடைக்காத ஆண்டவரல்லோ, திறந்த வாசலை என் வாழ்க்கையில் அடைக்காத ஆண்டவரல்லோ. ஒரு திறந்த வாசலோட இந்த நாட்களை கடந்து போறீங்க. ஒரு புதிய ஊற்றை திறக்க போகிறார், அவர் புதிய காரியங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களுடைய ஜெபம், உங்களுடைய ஜெபம் அந்த அன்பு இருக்கணும். என் ஆவிக்குரிய தாய், என் தாய் சபை,
நான் என்னை நேசித்த சபை, எத்தனையோ நன்மையை நான் வாங்கின சபை இந்த நாட்களை வெறுமையா கிடக்குதப்பா. நான் அடுத்த வருஷமே உன்னை சொந்த கண்கள் பார்க்க எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க. நீங்க செபித்து பாருங்க. இன்றே உங்களுக்கு இப்பொழுதே இப்பொழுதே ரிசபதூரி கமனரவல ரிக்கலரவ எப்ப கொனேற்கப்பட்டோ ஓடிங்கி நான் போவதில்லை. எப்ப கொனேற்கப்பட்டோ ஓடிங்கி நான் போவதில்லை. அப்பனின் மார்பிலே எப்போதும் பாடிடுவே. அப்பனின் மார்பினில் சாய்ந்தே எப்போதும் பாடிடுவே. எப்படி பாடுவே நான் என் இயேசு எனக்கு செய்ததே. ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வே. ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வே. கடந்து வந்த பாதையில் கண்மணி போல் காத்திட்டேன். காடுகள் கண்மணி போல் காத்திட்டேன். காடுகளவும் குறை வைக்காமலே அதிகமா ஆசீர்வாதித்தேன். ஆதி குறை வைக்காமலே அதிகமா ஆசீர்வாதித்தேன். நம்மளை ஆசீர்வதித்துட்டார். நம்ம வந்திருக்க ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஆசீர்வதித்துட்டார். கர்த்தர் ஆசீர்வதித்துட்டார். அவர் புதிய ஊற்றை திறப்பினார். புதிய காரியம் செய்வனார். நாளைக்கு இன்றே அவர் சொன்னதை போல இன்றே இந்த நாட்களே ஹல்லேலூயா ஹல்லேலூயா அவர் திறந்தா யாராலும் அடைக்க முடியாது. ஹல்லேலூயா. அதே போல அவர் அடைச்சாருன்னா யாராலும் திறக்கவே முடியாது. ஏதோ நம்ம எப்படியோ நினைத்து கொண்டே இருக்கலாம். ஓ, உங்களுக்கு ஒரு திறந்த வாசலை வைக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த நாட்களில் நம்ம எலிசில ஓட்டு போடச்சில கிடப்பாருங்க. எப்படி ஆசீர்வதித்தார் தலைவரை. ஹல்லேலூயா. அத்தனை ஓட்டு வந்து கூட முடியும் மக்கள் நினைச்சிருப்பாங்களா? ஹல்லேலூயா. அதே போல அதுக்கு அவர் தள்ளி ராஜாக்களை மாற்றினதை போல கர்த்தர் உங்களை ராஜாத்திகளையும் ராஜகுமாரும் நேசகுமார் தெரிந்தெடுத்து அவர் உருவாக்கி ஹல்லேலூயா அவர் உடன்படிக்கை பண்ணி அந்த யாக்கோபை ஆசீர்வதித்ததை அவர் உங்களையும் உங்க சன்னதிகளையும் அவர் ஆசீர்வதித்து, ஓ ராஜா இருக்கிற இடத்துல நீங்க எந்தெந்த இடத்துல இருக்கீங்களோ உங்க வீட்டுல உங்களுக்குள்ள என் ஆண்டவர் இருக்கிறவர் பெரியவர் என்று உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் ஹல்லேலூயா ஓ ராஜா உங்க குடும்பங்கள் அறிந்து கொள்ளத்தக்க அவர் புதிய காரியம் செய்வார். ஓர் இன்றே செய்வார். ஹல்லேலூயா. எஜமானனே எஜமானனே என்னே சுராஜனே எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் ஓம் சித்தம் செய்வதுதானே. என் எண்ணமெல்லாம் ஓம் சித்தம் செய்வதுதானே. எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி கோளை தேடுவே. எதற்காக நம்மளை இன்று முதல் ஆசீர்வதிக்கிறார்? கர்த்தருடைய நாமத்துக்காக அவர் திறப்பில நிக்கிறதுக்காக தொடக்கச்சபம் பண்ணதை போல. ஹல்லேலூயா. உங்க அன்பை வேர்பிரித்து காட்ட நீங்க சொல்லுத சாட்சி. ஹல்லேலூயா. நான் ஆதியில உள்ள அன்பை போல நான் மறக்காம இருந்தபடியால் ஹல்லேலூயா கர்த்தர் என்னை என் குடும்பத்தை வேர்பிரித்திருக்கார் உங்களை சொல்லத்தக்க இதோ உங்களுக்கு ஒரு திறந்த வாசலை, இதோ உங்களுக்கு ஒரு திறந்த வாசலை அவர் வைக்கிறார். ஆமென். உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி
ராஜாவுக்காக எழும்பி பிரகாசி. கர்த்தருடைய மகிமை உதிக்க போகிறது. நீ எழும்பு. ஆதியில உள்ள அன்பை விட அதிகமா ஒரு நேசி. ஆதியில உள்ள அன்பை விட அதிகமா ஏன் மட்டும் அல்லேலூயா. கேள்வி கேட்கிற அன்பு மகளே, ஏன் எனக்கு மாத்திரம் இந்த கஷ்டம்? ஏன் எனக்கு மாத்திரம் இந்த பாடு? எனக்கு ஏன் மாத்திரம் நிம்மதி இல்லையே? அல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம். கர்த்தர் உனக்கு செய்த நன்மை எத்தனை? கர்த்தர் உனக்கு செய்த நன்மை எத்தனை? நீ நன்றி உள்ளவளா இருக்கிறாயா? ஓ ரபசாதுரி, அந்த விசுவாசத்தை பிடித்தால் கர்த்தர் இன்று ஒரு புதிய காரியம் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசி இருக்கீங்க? ஆதியில உள்ள அன்பை நீங்க விடாம இருக்கிறபடியா, நீங்க விட்டு விடாம இருக்கிறபடியா, அவர் உங்களை தேர்ந்தெடுத்தவர். கர்த்தர் சொல்றது, நான் மகிமைப்படுவேன். சிங்காசனத்தில் அமர்ந்திருக்க தேவாவியானவருடைய கரம், தேவ ஆவியானுடைய மகிமை, அந்த செக்கினா மகிமை. ஓ ராஜா, ஓ ரபரதி மனரபலரப, நீ வெட்கப்பட்டே போவதில்லை. அல்லேலூயா. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி பொல்லாத வழிகளை விடும் பொழுது கர்த்தர் சேமத்தை கட்டளையிடுகிறார். இன்று எதெல்லாம் நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். அந்த பொல்லாத வழி எது? அந்த பொல்லாத சிந்தனை எது? அந்த பொல்லாத நினைவு எது? அல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம். இன்று என் தேவன் சொன்னாரே, இன்று முதல்ல புதிய காரியம் செய்வானே, புதிய ஊற்றை தரப்பினாரே, எனக்கு விசுவாசம் என்ற கேடகத்தை தாரும் ஆண்டவரே. அல்லேலூயா. நங்கோரமாக ஓ ரபலரி, ஓ ரபசதுரி கபலரபா பா 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 பா. உமக்காகத்தான் உம்மைத்தான் நேசிக்கிறேன் ஐயா, உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். பலியாய் என்னை மீட்டீரே, ஓ பலியாய் என்னை மீட்டீரே. பரலோகம் திறந்தீரையா, விசுவாசத்தோட சொல்லுமா, பரலோகம் திறந்தீரையா, எஜமானே ராஜனே, அப்பாவும் சன்னதியில் நான் அகம் மகிழ்ந்து களி கோருவேன். அப்பாவும் சன்னதியில் நான் அகம் மகிழ்ந்து களி கோருவேன். எப்போது உம்மை காண்பேன், நான் எப்போது உம்மை காண்பேன். ஏங்குதையா என் இதயோ, சாத்தானுடைய சதிகள் அழிக்கப்படுகிற நேரம், சாத்தானுடைய சதிகள் அழிக்கப்படுகிறது. ஓ சாத்தானுடைய தந்திரங்கள், ஓ ராஜாதி ரிகபலரவ, எழும்ப நினைச்சு எழும்ப விடாதபடி சோர்வையும் தூக்கத்தையும் மையத்தையும் உலகத்தை கொண்டு வர எல்லா ஆவிகளும் இயேசு நாமத்தினால் ஓ ராஜா, ஓ ரிகபரவரதி, இந்த வானத்தின் வாசல்ல, இந்த பரலோக வாசல்ல, ஓ ராஜா நீர் அக்கினியை போடுவீராக, அந்த அக்கினி ஆனது அனல் மூட்டுவதாக. ஓ ரிசி ரிகபலரவ சவதோரமன ரிசவதோரி கமானரவ ரைலபர திசதரவ ரிசவதோரி கமானரவலரவ ஓ ரபர தீமனரவ சவதோரி கமானரவ ஓ ரிசவதோரி கமானரவலரவ ஓ ரிகபரவரவர தீமனரவலரவலரவ. ஆமென் ஆண்டவரே, உமக்காக நாங்க அர்ப்பணிச்சிருக்கோம் ஆண்டவரே. எங்க செபத்துல ஒவ்வொரு நாளும் ஓ ரபாபா மாற்றம் வரத்துக்கு, வித்தியாசம் வரத்துக்கு, ஒரு தெபிரளான எழும்ப, ஒவ்வொரு இடத்துல இருக்கிற இத்தனை தெபிராட்கள் எழும்பனா அந்தந்த ஒரு மனம் திரும்ப முடியும். ஒரு தெபிராட்கள ராஜா, ஒரு எஸ்தரா ராஜா, ஒரு எலியாவை போல கருத்துள்ள செபமா செபித்து எழும்ப, உலகத்தை ஒதுக்கி உமக்காகத்தான் ஆண்டவரே எங்க பொழுதும். ஆமென் ஆண்டவரே, எந்தன் கண்மலை யானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே.
மகிமைக்கு பாத்திரரே, வல்லமை மாட்சி நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தீர், உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தீர். தூயவரே என் துணையாளரே, தோதேக்கு பாத்திரரே, தூயவரே என் துணையாளரே, தோதேக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே. ஆதியிலுள்ள மகிமையோட நீ உண்மையா செவி கொடுத்தால் இன்று ஒரு கிரீடம் உனக்கு, இன்று ஒரு மகிழ்ச்சி. அல்லேலூயா. எழுந்த அபிஷேகம், எழுந்த கிருபை, எழுந்த மகிமை. அல்லேலூயா. சர்ப்பத்தின் தேள்களையும் மிதிக்க, சகல சத்துடைய சதிகளையும் அழிக்கத்தக்க உனக்கு விரோதமா ஒரு வாக்கு ஆயுதம் எல்லாம் வாய்க்காமை போகத்தக்க ரீமா ரீமா க்ளோரி ஜீசஸ். எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரை சொல்லுமா. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜாய் பலனானே, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜாய் பலனானே, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தீர், உந்தன் நிழலில் என்றென்றும் மகிழ. தூயவரே என் துணையாளரே, தோதேக்கு பாத்திரரே, தூயவரே என் துணையாளரே, தோதேக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே. ஸ்ரீமா ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ் பாடிடுவேன், எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளே என்னை துதித்திடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளே என்னை துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. இயேசு ராஜா வந்திருக்கிறார், இயேசு ராஜா வந்திருக்கிறார்.
அல்லேலூயா அல்லேலூயா. ஓ ரபல ரப சபதோரி கபல ரப. ஒரு கண்ணீரெல்லாம் துடைக்கிறோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைத்தட்டி நாம் பாடுவோம், சந்தோஷமா மகிழ்ச்சி ஆராதிப்போமா. இயேசு ராஜா வந்திருக்கே. விசுவாசம் இருக்குதா? எனக்குள்ள வந்திருக்கிறார், என் அருகில நிற்கிறார், என் அருகில நிற்கிறார். அல்லேலூயா. நம்முடைய வல்லமுள்ள கரம் என்னை தொடணும் ஆண்டவரே. அல்லேலூயா அல்லேலூயா. கூப்பிடு நீ பாதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். நீ கூப்பிடு நீ பாதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவாரேன், உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோரேன், உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். நம் இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைத்தட்டி நாம் பாடுவோம். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்தி. கண்ணீர் துடைக்கிற நேரம், அவர் கரம் பிடிக்கிற நேரம். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். உன் எண்ணமெல்லாம் உன் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். உன் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து. இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைத்தட்டி நாம் பாடுவோம். அவரு அருகில நிற்கிறார், உங்களுக்குள்ள இருக்கிறார். அவர் சொன்னதை போல ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமை. சர்ப்பங்களை தேள்களை மிதிக்க அவர் அதிகாரம் வல்லமை தந்திருக்கிறார். ஓ ரவல ரவ சபதுரி கமான ரவ. பரிசுத்த ஆவியானவர். ஓ ரவல ரி கவல ரவ ரி சபதுரி கமான ரவ. கல்வாரி நாதா இறங்கி வாரோ, காருணிய தேவனே இப்பவாரோ. என் கல்வாரி நாதா இறங்கி வாரோ, காருணிய தேவனே இப்பவாரோ. பரலோக தேவனே பரிசுத்த ஆவியே, நீர் பரிசுத்தர் 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 பரிசுத்தர், நீர் பரிசுத்தர் 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 பரிசுத்தர். பரலோக தேவனே பரிசுத்த ஆவியே, நீர் பரிசுத்தர் 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 பரிசுத்தர். உலகத்தின் ஒளியே எனக்குள் வெளிச்சம் தந்தீரே, என்னை வேடி வெள்ளியா மாற்றி கொண்டீரே. உலகத்தின் ஒளியே எனக்குள் வெளிச்சம் தந்தீரே, என்னை வேடி வெள்ளியா என்னை மாற்றி கொண்டீரே. கல்வாரி நாதா இறங்கி வாரோ, காருணிய தேவனே இப்பவாரோ. கல்வாரி நாதா இறங்கி வாரோ, காருணிய தேவனே இப்பவாரோ. சிலுவை சுமந்தே என் சாபம் நீக்கினீர், ரத்தத்தாலே என்னை கழுவி தூக்கினீர். சிலுவை சுமந்தே என் சாபம் நீக்கினீர். சாபம் மறைகிற நேரம், பாவம் மறைகிற நேரம். சிலுவை சுமந்தே ரபல ரபல ரிகபல ரபா. என்
சாபோ நீக்கினீர் உம் இரத்தத்தாலே என்னை கழுவி. ஹல்லேலூயா. ஆசீர்வாதத்துக்கு விரோதமா, வாழ்க்கையில விரோதமா, வெற்றிக்கு விரோதமா, ஜெபத்துக்கு விரோதமா எது தடைகிறது? அது சாபமா, அது பாவமா, அது அக்கிரமமா, அது கீழ்ப்படியவில்லையா? ஓ சிலுவை சுமந்தே என் சாபோனேஸ். இன்றே ஒரு விடுதலை, இன்றே ஒரு விடுதலை. ஓ நம்பிக்கை வீண் போக கூடாது. ஓ இன்றே ஒரு விடுதலை. ஓ ராமா சாதா ரீமானா ஓ ரிக்கா வாலரமா அக்கினி ஆண்டவரே, அபிஷேக நாதரே. ஓ சிலுவை சுமந்தே என் சாபோனிக்கினீர் உம் இரத்தத்தாலே என்னை கழுவி நோக்கினீர். ஓ பரலோக தேவனே, பரிசுத்த ஆவியே, நீர் பரிசுத்தர் 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 பரிசுத்தர், நீர் பரிசுத்தர் 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 பரிசுத்தர், நீர் பரிசுத்தர். ஓ ராஜா ரிக்கமா, உனக்கு விரோதமா, உனக்கு விரோதமா, ஓ ஆசீர்வாதத்துக்கு விரோதமா எழும்பிக் கொண்டிருக்க மாந்திர சூரியங்களும் சாத்தானுடைய வல்லமையும் சகல மனசுடைய வல்லமையும் அழிக்கப்படுகிற நேரம். எத்தனை நாள் ஆண்டவரே எனக்கு பதில் இல்லையே, எனக்கு பதில் இல்லையே, நான் போராடி செபிக்கிறேனே, ஒரு செயல் எடுக்க முடியலையே. ஓ மகிமையின் தேவனே, ஓ ராபா சமாதூரி தேவகுமாரா, என்னை நினைத்து பார்த்தீரே, நான் நன்றி சொல்லியே உம்மை துதிக்க வைத்தீரே. ஆபிரகாமை நினைத்த நாளா இருக்கலாமே, ஈசாக்க நினைத்த நாளா இருக்கலாமே, ஆலையில் குழிகளை போட்ட யோசிப்போட ஆண்டவர் இருந்தார். ஓ ரிக்கபா பாபா, உனக்கு விரோதமாக ஓ எழும்புத. ஓ என் ராஜா நன்றி சொல்லி படிப்போமா. ஓ தேவகுமாரா, என்னை நினைத்து பார்த்தீரே, நான் நன்றி சொல்லியே உம்மை துதிக்க. ஏசப்பா நான் நன்றி சொல்லிக்கொண்டே இருக்கணும்ப்பா. ஏசப்பா நான் நன்றி சொல்லிக்கொண்டே இருக்கணும்ப்பா. ஓ என் ராஜா, ஓ நன்றி சொல்லுத மகனாக என்னை மாற்றம், நன்றி சொல்லுத மகளாக என்னை மாற்றம். இந்த ஆராதனை வேளையில என் கர்த்தருடைய வல்லமை, என் கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொருத்தர் தொடுவதாக. என்னால என் பலத்தினால இல்லை, என் தேவனுடைய பிள்ளைகள் உங்க ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்க வல்லமை, உங்க வல்லமை, உங்களுடைய வல்லமை ஆண்டவரே ஜலத்தின் மேல் அசைவாடுங்க, செங்கடல் மேல் அசைவாடுங்க, யோர்தான் அசைவாடுங்க. இப்பொழுதே நீங்க அசைவாடுங்கப்பா, நீங்க அசைவாடுங்கப்பா. நீங்க ஒவ்வொரு ஆத்மா வெளியேற பெற்றதப்பா. அசைவாடுங்க ஆண்டவரே, அசைவாடுங்க ஆண்டவரே. தடைகள் உடையிட்ட மாண்டவரே, கட்டுகள் உடையிட்ட மாண்டவரே, நோக்கங்கள் முறியடிக்கட்ட ஆண்டவரே. ஓ உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை, ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை, ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை, ஓ நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை, நல்லவரே உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை, ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை, ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். ஓ பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை, ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை, ஆராதிப்பேன். ஆமென் ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகமானது ஒவ்வொருத்தரும் சொல்லத்தக்க, எனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் என்னை சுற்றி இருக்கிற முள்ளுகள் புடுங்கப்படும், என்னை சுற்றி இருக்கிற முள்ளுகள் ஓ என்னில் ஆவிக்குரிய ஜீவித்தில் உலகமான ஆசீர்வாதத்தில் ஓ ராஜா என்னை எழும்ப விடாது, என் மூலம் உங்க நாமம் மகிமைப்பட விடாது.
தடை பண்ணி கொண்டே இருக்கிற. அல்லேலூயா அல்லேலூயா. அப்பாவுடைய நாமத்துக்கு விரோதமா எழும்பி கொண்டே இருக்கிற தீய சக்திகள் அழிக்கப்படட்டும். தீய சக்திகள் அழிக்கப்பட்டு என் ஜனங்களை ஆசீர்வதிக்க விடாது, என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க விடாது தடை பண்ணி கொண்டே இருக்கிற ஓநாய் கூட்டங்களும் சாத்தானுடைய சதிகளும் சாத்தானுடைய முள்ளுகளும் மனசுடைய முள்ளுகளும் தீய சக்திகளும் புடங்கப்படட்டும். ஆண்டவரே பொருத்தனை நிறைவேறட்டும், பொருத்தனைகள் நிறைவேறட்டும், வாஞ்சைகள் நிறைவேறட்டும், கண்ணீர் தொடப்படட்டும். அப்பா செய்கிற தொழில் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். பிள்ளைகள் படிப்பு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. இப்படி ஒவ்வொரு வாரம் சொல்ல வார்த்தை சொல்லி ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கேர்பின் மத்தியில் வாசம் பண்ணுகிற என் தேவனாகிய கர்த்தர் அவர் பரிசுத்தர் 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 பரிசுத்தர். கேர்பின் மத்தியில் வாசம் பண்ணுகிற என் தேவனாகிய கர்த்தர் அவர் பரிசுத்தர் 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 பரிசுத்தர். சொல்லுங்க எல்லாரும் விசுவாசத்தோட. ஓ ராஜா, கேர்பின் மத்தியில் வாசம் பண்ணுகிற என் தேவனாகிய கர்த்தர் அவர் பரிசுத்தர் 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 பரிசுத்தர். கர்த்தரை தட்டுமா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரிமாபால ரப சபதுரி கபல ரப. இந்த நாட்களில் நம்ம மாறி வாசிகளுடைய சங்கீதம் 9. கர்த்தாவே, என் முழு இருதயத்தோடு உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன். என் சத்துருக்களை திரும்பும்போது உம்முடைய சமூகத்தில் அவர்கள் இடரண்டு அழிந்து போவார்கள். ஜாதிகளை கடிந்து கொண்டு துன்மார்க்கரை அழித்து அவர்கள் நாமத்தை என்றென்றைக்கு இல்லாதபடி குலைத்து போட்டீர். கர்த்தரோ என்றென்றைக்கு இருப்பார், நம்முடைய சிங்காசனத்தை நியாயத்தீர்ப்புக்கு ஆயத்தமணினார். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். சீயோனில் வாசமா இருக்கிற கர்த்தரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய செய்களை ஜனங்களை அறிவீங்கள். மரணவாசல்களிலிருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே, நான் உம்முடைய துதிகள் எல்லாம் சீயோன் குமாரத்தின் வாசங்களில் விவரித்து உம்முடைய இரட்சிப்பினால் களி கூறும்படிக்கு ஜாதிகள் தங்கள் வெட்டின குழியிலே தாங்களே விழுந்தார்கள். அவர்கள் மறைவா வைத்த வலையிலே அவர்களுடைய காலே அகப்பட்டுக்கொண்டது. துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா சாதிகளும் நகரத்திலே தள்ளப்படுவார்கள். எழுந்தருளும் கர்த்தாவே, மனுஷன் பலம் கொள்ளாதபடி செய்யும். ஜாதிகள் உம்முடைய சமூகத்திலே நியாயத்தீர்ப்பு கடவர்கள். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஸ்தோத்திரம். காணிக்கை பாடல் வந்து அம்மா பாடுவார்கள். வசனம் சொல்லு